ஓ ஓ நமோஸ்துதே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாய பத்திர நேத்திர ஏன त्वया பாரத தைல பூர்ணः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरहर्षेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्. ஹரி ஓம். கடந்த முறை இந்த மகாபாரதம் ஸ்திரீ பருவம் நிறைவு செய்தோம். இந்த ஸ்ரீ பருவத்தில் குறிப்பாக தர்மபுத்திரர் இறந்த எல்லா வீரர்களுக்கும் அவர் ஸ்ரார்த்த கர்மங்களை எல்லாம் செய்வதாக இருந்தது. குந்தி தேவி கடைசியாக தர்மபுத்திரரிடத்தில் சென்று கர்ணனுக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை செய்ய சொல்லி கர்ணனை குறித்து யுதிஷ்டிரரிடம் உண்மை எல்லாம் கூறுகின்றார். கர்ணன் வருந்துகின்றான். அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்த பருவம் இந்த மகாபாரதத்தினுடைய ஒரு முக்கியமான பருவம். இதற்கு பேர் சாந்தி பருவம் என்று சொன்னோம். இந்த சாந்தி பருவம் இந்த மகாபாரத பருவங்களிலேயே மிகப்பெரிய பருவம். இதில் 365 அத்தியாயங்கள் இருக்கின்றது. There are about 14,725 ஸ்லோகாஸ். 14,725 ஸ்லோகங்கள். இது வரிக்கு வரி படிக்கிறது ரொம்ப உத்தமம். ஏன்னா இதுல அவ்வளவு தர்மங்கள் நம்ம சொல்றோமே, பாரதத்தில் சொல்லப்படாத தர்மங்கள் எங்கும் சொல்லப்படவில்லை. எந்தெந்த தர்மங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றோ அதுதான் எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது சொல்றோமே, அது சாந்தி பருவத்திற்கு ரொம்ப பொருத்தம். ஆனால் எல்லா வேத தர்மங்களும் ஒரு இடத்துல இருக்கிறதுன்னா அது சாந்தி பருவத்தில் நாம் பார்க்கலாம். இது குறிப்பாக இது நிறைய ராஜ தர்மங்களை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அப்புறம் ரெண்டாவது ஆபத் தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கின்றது. ஆபத்து காலங்களில் செய்ய கடைபிடிக்க வேண்டிய தர்மம். அதன் பிறகு மோக்ஷ தர்மம் அப்படின்னு ஒரு தர்மம். மோக்ஷ தர்மம் உயர்ந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்க சாந்தி பருவத்தை பொறுத்த வரைக்கும், மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மோக்ஷ தர்மம் என்பது வைஷ்ணவ தர்மம் என்று கூட சொல்லப்படுகின்றது. அதுல விஷ்ணுவனுடைய பக்தி பிரதானமாக இந்த மோட்ச தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சாந்தி பருவத்தினுடைய ஆரம்பம் இது வைஷம்பாயனர் சொல்கின்றார். அவர் ஜனமேஜயன் இடத்தில் கூறுகின்ற மாதிரி வருகின்றது. கிருதோதகாஸ்தே சுகிருதம் சர்வேஷாம் பாண்டுநந்தனாக விதுரோ திருதராஷ்டிரஸ்ச சர்வாஸ்ச பரதஸ்திரியக. கிருத உதகக தே சுகிருதாம் சர்வேஷாம் பாண்டுநந்தனாக. யுதிஷ்டிரர் கிருத்த உதகம்னா தண்ணி விடுறது, எள்ளும் தண்ணியும் விடுறது. ஸோ சுகிருதாம் சர்வேஷாம், இறந்து போன தன்னுடைய புத்திரர்கள் தன்னுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் செய்ய வேண்டிய அந்த கர்மங்களை எல்லாம் செய்த பிறகு அவர்கள் எல்லோரும் தங்களை சுத்தம் செய்து கொள்வதற்காக ஒரு மாத காலம் எல்லாருமே எஞ்சியிருந்தவர்கள் எல்லாரும் கங்கை கரையிலேயே வசித்துக் கொண்டு டெய்லி கர்மங்களை எல்லாம் செய்கின்றார்கள். விதுரர், திருதராஷ்டிரர், அப்புறம் எல்லாரும் இருக்கிறார்கள். அங்கே பார்த்தா வியாசர், நாரதர், அப்புறம் தேவலர்ங்கிற ஒரு ரிஷி, இப்படி எல்லா ரிஷிகளும் யுதிஷ்டிரரை சூழ்ந்து கொண்டு ஒரு மாத காலம் அங்கே முதலில் தங்கியிருக்கின்றார்கள். அப்ப நாரதர் முதல் யுதிஷ்டிரரை பார்த்து கேட்கிறார். அப்பா யுதிஷ்டிரா, அர்ஜுனனுடைய கைவன் அப்புறம் பகவான் கிருஷ்ணருடைய அனுகிரகத்தினால் இந்த பூமியானது உன்னால் ஜெயிக்கப்பட்டது. இனி இந்த ராஜ்யத்தை நீ ஆழப் போகின்றாய்.
இவ்வாறு அடையப்பட்ட செல்வம் குறித்து உனக்கு சந்தோஷம் இருக்கின்றதான்னு கேட்கிறார். அப்படி பொதுவாக செல்வம்ங்கிற வார்த்தை சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லோருக்கும். பணம்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம் வரும் அப்படி. பட் அந்த செல்வம் எவ்வாறு நம்மை வந்த அப்படிங்கிறது கூட முக்கியம். இப்ப இவ்வளவு பெரிய ராஜ்யம், இனி எதிரிகளே இல்லாத ராஜ்யத்தை அடைந்த பிறகு உனக்கு மனம் சந்தோஷமாக இருக்கின்றதான்னு கேட்கிறார். ஏன்னா நிச்சயமாக யுதிஷ்டருடைய முகத்தில் ஒரு சந்தோஷமும் கிடையாது. இவ்வளவு பெரிய ராஜ்யம் எல்லாம் கிடைத்த பிறகும் அவருக்கு சந்தோஷம் இல்லை. அப்ப யுதிஷ்டிரர் சொன்னார், இப்ப இந்த பூமியே முழுவதும் ஜெயிக்கப்பட்டாலும் கூட என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய துக்கம் நாரதா போகவில்லை. காரணம் என்னன்னா, என்னுடைய புத்திரர்கள், என்னுடைய பந்துக்கள், என்னுடைய சிநேகிதர்கள் எல்லோரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதையெல்லாம் காட்டிலும் இறுதியாக கர்ணன் என்னுடைய தமையன் என்பது எனக்கு தெரியாமலே போய்விட்டது. அவனே எங்களுடைய கைகளால் நாங்கள் கொன்று விட்டோம். இந்த உண்மை கர்ணனுக்கும் குந்திக்கு மட்டுமே தெரிந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் குந்தி அர்ஜுனன் முடிந்தவரை நீ யுத்தம் செய், ஆனால் மற்ற 4 சகோதரர்களுக்கும் அபயம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதால் கர்ணன் எங்களை கொல்லாமல் கூட விட்டிருக்கின்றார். இதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது வருத்தமாக இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் கர்ணனை நான் சபையில் பார்க்கும் பொழுதும் கர்ணன் சொல்லக்கூடிய இந்த கொடிய சொற்களை எல்லாம் கேட்கும் பொழுது என்னுடைய மனதில் அதீதமான கோபம் வரும். ஆனால் இந்த சபையை விட்டு வெளியே வந்தவுடன் கர்ணனுடைய பாதங்களை பார்த்த பிறகு என்னுடைய கோபம் எல்லாம் தணிந்து விடும். காரணம் என்றால் அந்த கர்ணனுடைய பாதங்கள் எப்பொழுதும் குந்தியினுடைய பாதங்களை ஒத்திருக்கும். அதனால இந்த குந்திக்கும் கர்ணனுக்கும் என்ன ஒற்றுமை என்பதை குறித்து நான் பலமுறை சிந்தித்து பார்த்திருக்கின்றேன். அப்படி சிந்தித்து பார்த்தும் கூட எனக்கு விடை கிடைத்ததில்லை. அதனால நான் கர்ணனை நினைத்து நான் அதிகம் வருந்துகின்றேன். அந்த கர்ணனுடைய வரலாற்றை நான் முழுவதுமாக கேட்பதற்கு ஆசைப்படுகின்றேன் சொல்றார். அப்ப திருப்பி நாரதர் திரும்ப திரும்ப பல ஒரே விஷயங்கள் மகாபாரத் வரும். ஆனால் சில இடங்களில் சொல்லப்படாத விஷயங்கள் மற்ற இடங்களில் சொல்லப்படும். இங்க கர்ணனை குறித்து, இந்த கர்ணன் பிறந்த வரலாறு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதன் பிறகு அவருக்கு பிரம்மாஸ்திரத்தை துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறார். அப்புறம் அந்தணருடைய ஒரு சாபம், அப்புறம் அந்த பரசுராமருடைய சாபம், இதையெல்லாம் திருப்பி வரிசையாக நாரதர் சொல்றாரு. இங்க ஒரே ஒரு விஷயம், அந்த பரசுராமருடைய சாப விஷயத்தின் போது உங்களுக்கு தெரியும், பரசுராமர் கர்ணனுடைய மடியில் தலை வைத்து படுத்திருக்கும் பொழுது ஒரு வண்டு, ஆனா அது ஏதோ நம்ம ஊர்ல பாக்குற மாதிரி தென்னை மரத்துல இருக்கக்கூடிய சாதாரண வண்டெல்லாம் இல்லை. அப்படி அது ஒரு பெரிய பூச்சி. அது 8 கால் இருக்கிறதுன்னு சொல்றார்கள். 8 கால்களை உடையது, கூர்மையான பற்களை உடையது. அதனுடைய ஒவ்வொரு பற்களும் சரி, ஒவ்வொரு கால்களும் சரி, ஊசிமனை போன்று அதற்கு ரோமங்கள் எல்லாம் அப்படி இல்லை, ரோமங்கள் பார்ப்பதற்கே இந்த அலர்க்கான ஒரு காட்டுப்பன்றி இருக்கும் அப்படின்னு. கிட்டத்தட்ட அது காட்டுப்பன்றியினுடைய சைஸ், அது அவ்வளவு பெருசு. அது சொல்றதுக்கு அது புழுன்னு சொல்றோம், வண்டுன்னு சொல்றோம், ஆனால் அவ்வளவு பெரிய ஒரு ஒரு வண்டு ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அதனால அது சாதாரண சீரியல்லாம் சின்னதா ஒரு வண்டு உள்ள போய் அப்படியே நுழைஞ்சு ரத்தம் வந்தது மாதிரிதான் காமிப்பார்கள் அப்படின்னு. ஆனா இங்க பார்த்தோன்னா தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இட் இஸ் நாட் லைக் எனி இன்செக்ட் அப்படி. பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 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 முள்ளம்பன்றி சின்ன சைஸ்ல முள்ளம்பன்றி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அவ்வளவு பெரிய இது கர்ணனுடைய தொடையை கிழித்திருக்கின்றது. தட் இஸ் வாட் மேக்ஸ் தட் இன்சிடென்ட் மோர் இம்பார்ட்டன்ட். அப்ப கூட அதை பரசுராமர் எழுந்து விடக்கூடாது என்பதற்காக அது கர்ணனுடைய தொடையை ஒரு பக்கம் துளைத்து இன்னொரு பக்கம் வெளியில் வருகின்றது. ஜஸ்ட் இமேஜின், ஒரு கொசு கடிக்கு நம்மளால தாங்க முடியாது, சின்ன கொசு அப்படி. வி காண்ட் ஈவன் பேர் தி மஸ்கிட்டோ பைட். ஜஸ்ட் இமேஜின், அவ்வளவு பெரிய உருவம் உள்ள ஒரு வண்டு. அது போய் வெளியில அது சாகல, சாகம் அவ்வளவு பெருசா வந்துருது. இப்ப ஹவு மச் டேமேஜ் இட் மஸ்ட் ஹவ் காஸ்ட் ஆன் கர்ணனுக்கு. பார்த்த உடனே அந்த ரத்தம் எல்லாம் வழிஞ்ச உடனே தான் அவர் ஈரமான உடனே பரசுராமர் உடனே முழிச்சு பார்க்கணும், எதிர்க்க பார்க்கிறார். பெருசிய சைஸ்ல ஒரு சின்ன பெரிய சைஸ்ல ஒரு வண்டு இருக்கு. அவர் பார்த்த உடனே அந்த பரசுராமருடைய பார்வை பட்ட உடனே என்ன ஆயிடுறது அப்படின்னா அது இறந்து போறது. இறந்து அடுத்த நிமிஷமே பார்த்த ஆகாயத்துல ஒரு பெரிய ரூபம், ஒரு கொடூரமான ஒரு ஒரு சிவந்த கழுத்துகள், அப்படியே கருத்த ரூபம் என்று ஒரு ராட்சச ரூபம் ஆகாயத்தில் நின்று அது பரசுராமரை பார்த்து வணங்குகிறது. வரங்க, நான் இத்தனை நாட்கள் இந்த
இந்த வண்டு வடிவத்தினில் இருக்கக்கூடிய ஒரு நரகத்தில் வாழ்ந்து வந்தேன். இப்ப பார்த்தாலும் மலம் மூத்திரங்களிலே இருக்க வேண்டியதா இருந்தது. இன்றைக்கு வந்து உங்களுடைய கடைக்கண் பார்வைப்பட்டு என்னுடைய சரீரத்தை விடுத்து எனக்கு இந்த நரகத்திலிருந்து விமோசனம் கிடைத்ததுன்னு அதுலயும் கூட அந்த கதைக்குள்ளேயும் கூட இன்னொரு கதை அப்படி. அதுதான் மகாபாரதத்தினுடைய சிறப்பு. ஏன்னா ஈவன் இந்த உலகத்துல கொசுவுக்கும் ஈக்கும் கூட ஒரு பிளாஷ்பேக் இருக்கு அப்படி. அப்படி பார்த்தா எல்லா ஜந்துக்களுக்கும் என்ன இருக்கும், ஏதாவது ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு இருக்கிறது அப்படி. அப்ப இவ்வளவு பெரிய ராட்சச சாப விமோசனமானதுன்னு கேட்ட உடனே அது வந்து முன்பு ஒரு காலத்தில் சத்தியயுகத்தில் அப்படி. சத்தியயுகத்தில் வந்து பிருகு மகரிஷிக்கு தம்சன் அப்படின்னு ஒரு ராட்சச நண்பர் ஒருவர் இருந்தார் அப்படி. அப்பொழுது இந்த கதையை வந்து நம்ம ஆதி பருவத்தில் பார்த்திருக்கிறோம். பிருகுனுடைய மனைவி பேர் புலோமா. அந்த புலோமாவை வந்து அபகரித்ததால் பிருகு வந்து அந்த ராட்சசனை வந்து சாபம் கொடுத்துருவார். நீ வந்து இவ்வாறு புழுவாக நீ போய் பிறந்து மலமூத்திரங்களில் வாட வேண்டும் சொன்னோன்னே எனக்கு விமோசனம் இல்லையானா நீ எப்பொழுது துவாபார யுகத்தில் பரசுராமரினால் பார்க்கப்படுகின்றாயோ பரசுராம பார்வைப்பட்டு உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும்னு. அவ்வளவு காலமாக அது புழுவாக இருந்திருக்கிறது அந்த பிருகு மகிழ்ச்சியினுடைய சாபத்தினால். அதுதான் போய் கர்ணனுடைய காலிற்குள் நுழைந்து அது கடித்ததாக. அதற்கு கூட என்ன இருக்கின்றது, தெர் இஸ் அ ஃபிளாஷ்பேக் ஈவன் ஃபார் ஈவன் தட் இன்செக்ட். இதையெல்லாம் சொல்லி கர்ணனை பற்றி அப்ப திருமணம் செய்து கொண்ட அந்த கலிங்கராஜா இந்த சித்ராங்கதான்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவி அவருடைய பெண்ணிற்கு ஒரு ஸ்வயம்பரம் நடக்கும் அப்படின்னு. அந்த ஸ்வயம் கூடிய அந்த பெண் துரியோதனனை வந்து ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாள். துரியோதனனை சட்டை பண்ணாமல் கடந்து போய் விடுவார்கள். அப்ப அந்த ஸ்வயம்பரத்தில் பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் இருப்பார்கள் அப்படி. ஜராசந்தன் எல்லாம் இருப்பான். அப்ப வந்து கர்ணன் வந்து துரியோதனனுக்காக அந்த பெண்ணை தேரில் ஏற்றி வரும் பொழுது எல்லாரும் யுத்தம் செய்வார்கள். அப்ப ஜராசந்தனை கர்ணன் ஜெயிப்பான் அந்த யுத்தத்துல. ஜராசந்தனையே கர்ணன் வந்து ஜெயித்து விடுவான். அதனாலதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு கர்ணனுக்கு ஒரு ராஜ்யத்தை கூட அங்கராஜ்யத்தை தவிர வேறொரு ராஜ்யத்தையும் கர்ணனுக்கு துரியோதனன் கொடுப்பான். அப்புறம் அந்த ஸ்வயம்பரத்தில் அந்த கொண்டு வந்த அந்த பெண்ணை கர்ணன் திருமணம் செய்து கொண்டான்னு கர்ணனுடைய திருமணத்தை குறித்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. இதையெல்லாம் சொன்ன உடனே யுதிஷ்டர் வருத்தப்படும் பொழுது குந்தி வந்து ரொம்ப சமாதானப்படுத்துவாள். அப்ப நான் எவ்வளவோ சொன்னேன். சூரிய பகவானே இவனுடைய கனவில் தோன்றி இவனுக்கு ரொம்ப இதமான வார்த்தைகள் எல்லாம் சொன்னார். நானும் கூட இவன் இவன் யுத்தத்திலிருந்து தவிர்க்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ சொன்னேன். ஆனால் அவனுக்கு வந்து துரியோதனிடத்தில் இருந்த சிநேகத்தின் காரணமாக அவன் வந்து என்னுடைய வார்த்தைகள் எதையும் கேட்கவில்லை அப்படின்னு சொன்னோடனே அப்பதான் சோகத்தினுடைய மிகுதியோட சொல்றார் இவர். அங்க அங்க கூட ஸ்திரீகளிடத்தில் ரகசியம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து இங்க ஸ்லோகமாகவே சொல்றார். பவத்யா கூடமந்திரவத் பீடிதக அஸ்மீதி உவாச்சதாம் ஷஷாபச்ச மகா தேஜக சர்வலோகேஷு யோஷிதக ந குஹ்யம் தாரயிஷ்யந்தி இத்தேயாம் துக்கம் சமன்விதாக. அதனால இனிமேல் இப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களை குறித்த ரகசியங்கள் பெண்களிடத்தில் தங்கக்கூடாது அப்படின்னு இந்த சாபத்தை நான் குந்திக்கு கொடுக்கின்றேன் அப்படின்னு இது மகாபாரதத்தில் இருக்கின்றது. அதுக்கப்புறம் அர்ஜுனனை பார்த்து சொல்றார் துன்பத்தினுடைய மிகுதியால் இப்ப இந்த செல்வத்தை அடைவதற்காக இந்த நிலத்தை அடைவதற்காக பூமியை அடைவதற்காக யாரெல்லாம் கொல்லத்தகாதவர்களோ, இங்க கொல்லத்தகாதவர்கள் சொல்றது பீஷ்மர் துரோணர் இவர்கள் எல்லாம் கொல்லத்தகாதவர்கள். இப்படி கொல்லத்தகாதவர்கள் எல்லோரையும் கொன்று விட்டோம். அதனால இதனால் கூட எனக்கு பாபம் வரும். இப்ப ஜஸ்ட் இமேஜின், அர்ஜுனன் வந்து பகவான் கிருஷ்ணரிடத்தில் அந்த அர்ஜுன விஷாத யோகம் முதல் அத்தியாயத்தில் என்னெல்லாம் சொன்னாரோ அப்படின்னு கிட்டத்தட்ட அதையெல்லாம் அர்ஜுனனுக்கு இப்ப தர்மபுத்திரர் சொல்றார். அவ்வளவுதான் வித்தியாசம். அவர் வந்து யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் புலம்புனான். இதெல்லாம் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு ராஜ்யத்தை எல்லாம் பெற்ற பிறகு அர்ஜுனனிடத்திலே என்ன பண்றான், அர்ஜுனனிடத்திலே இவர் புலம்புகின்றார். இப்ப ஏற்கனவே அர்ஜுனனுடைய புலம்பல்களுக்கெல்லாம் ஒரு பதில் அர்ஜுனனே கேட்டிருக்கானா இல்லையா. அதனால தர்மர் புலம்பும் போது அவனுக்கு பதில் கொடுக்கறதுக்கு சரியா இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா இதே புலம்பல்களை தான் அவன் வந்து யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக சொன்னான். அப்ப சொல்றாரு இவ்வளவு பெரிய பாபம். அவனும் சொன்னால இல்லையா, பாவமே ஆசிரிய நம்ம யுத்தம் செய்தோன்னு எல்லாரையும் கொண்டா நமக்கு பாபம் தான் வரும், பாபம் தான் வரும். வந்து யுத்தம் செய்தால் பாப்பம் வரும்னு சொன்னான். இங்க தர்மபுத்திரர் சொல்லும் பொழுது நாம் யுத்தம் செய்து அவரையும் நாம் கொன்று விட்டதால் நமக்கு மிஞ்சியது செல்வம் இல்லை, நமக்கு மிஞ்சியது பாபம் தான். சரி, அந்த பாப்பத்தை போக்குறதுக்கு ஒரே வழி தானம் தவம் வைராக்கியம் யாத்திரை ஜபம் இதெல்லாம் செய்தால்தான்
பாபங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சந்நியாசத்தை பற்றி சொல்றாரு. அதனால நான் இனிமே இங்க வாழப் போறது கிடையாது. எனக்கு வந்து இந்த ராஜ்யம் வேண்டாம். அதனால நான் இந்த ராஜ்யத்தை எல்லாம் விட்டு விட்டு, நான் சொன்னேன்ல அர்ஜுனன் சொன்ன மாதிரியே, நான் இந்த ராஜ்யத்தை எல்லாம் விட்டு விட்டு நான் சந்நியாசம் போகப் போகின்றேன்னு தர்மபுத்திரர் சொல்றார். தியாகவான்ஷ புனః பாபம் நாலம் கர்த்துமிதி ஸ்ருதிஹி தியாகவான் ஜன்ம மரணே நாப்னோதீதி ஸ்ருதிர் யதா வனம் ஆமந்த்ரிய சர்வான் காமயிஷ்யாமி பரந்தப நகி கிருத்ஸ்னதமோ தர்மः சக்கிய பிராப்துமிதி ஸ்ருதிஹி. அழகான ஸ்லோகங்கள், மகாபாரத ஸ்லோகங்கள் எல்லாம். தியாகவான்ஷ புனப்பிராபம் ந அலம் கர்த்துமிதி ஸ்ருதிஹி. யார் ஒருவன் எல்லாவற்றையும் தியாகம் செய்கின்றானோ அப்படி தியாகம் செய்தவனை எந்த ஒரு பாப்பமும் தீண்டாது. தியாகவான் ஜன்ம மரணக ந ஆப்னோதி இதி ஸ்ருதிர் யதா. யார் ஒருவன் வந்து தியாகம் செய்கின்றானோ அவனுக்கு ஜனனமும் கிடையாது, மரணமும் கிடையாது. அவன் ஜனன மரணங்களை எல்லாம் ஜெயித்து விடுகின்றான். ஆகவே நான் எல்லாவற்றையும் தியாகத்தினால் ஞானத்தை அடைகின்ற. இப்ப கீதையில கூட பார்த்தோம், தியாகார் சாந்தி அனந்தரம்னு 12வது சாப்டர்ல படிச்சிருக்கோமா இல்லையா? அதே மாதிரி இந்த தியாகத்தின் மூலமாக, அதான் சொல்ல தியாகேனைக்கே அமிர்தத்துவமான சுகுன்னு சொல்றோமா இல்லையா? ஹியர் தியாக மீன்ஸ் ரெனவுன்சியேஷன். அப்படி தியாகன்னா ரெனவுன்சியேஷன். பை ரெனவுன்சிங் எவ்ரி திங் அப்படி ஒன் அட்டைன்ஸ் தி ஹையஸ்ட் குட். அதனால வனம் ஆமந்திரியாக வக. அதனால நான் இனிமேல் இந்த ராஜ்யத்தை எல்லாம் விட்டு விட்டு ஐ வில் ஜஸ்ட் லீவ் இட் யூ. ஐ வில் கோ டு தி ஃபாரஸ்ட். நான் வனத்திற்கு போய், ஏன்னா நகி கிருஷ்ண சமோ தர்மக சக்கிய பிராப்து மிதி ஸ்ருதிகி அப்படின்னு. அதனால நான் வனத்திற்கு போய் தவம் செய்து பிராயோபவேஷம் அப்படியே என்னுடைய உடலை சுருக்கி கொண்டு நான் அங்கேயே உயிரிழந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி இவ்வாறாக அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு. அப்புறம் அர்ஜுனன் வந்து இப்ப ஒவ்வொருத்தரா என்ன பண்ணுவார்கள்? he has taken this decision. இப்ப வந்து ஒரு இல்லற தர்மத்தில் இருப்பவர்கள், ஒரு ராஜ்யத்தை ஆள வேண்டிய சத்திரியன் வந்து எல்லாவற்றையும் துறந்து விட்டு வனம் செல்லலாமாங்கிறது தான் கேள்வி. இந்த ஹவு ஆல் அதர் பீப்புள் ஆர் கோயிங் டு அட்வைஸ். அதனால இதெல்லாம் வந்து தர்மமயமான உபதேசங்களாக இருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் டேஸ். அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் முழுமையாக ராஜ்யங்களை எல்லாம் நன்றாக பரிபாலனம் செய்து கடைசி காலத்தில் தன்னுடைய ராஜ்யங்களை தன்னுடைய புத்திரர்களுக்கெல்லாம் விட்டுவிட்டு அதன் பிறகு வனம் வந்து தவம் செய்வதற்காக சென்றார்கள். நோ ஜஸ்ட் நோ த பேட்டில் இஸ் ஒன். இப்பொழுதுதான் இவர்கள் வந்து இந்த ராஜ்யத்தை பெற்றிருக்கின்றார்கள். நோ சோ மெனி திங்ஸ் நீட்ஸ் டு பி செட்டில்டு. ஏன்னா அவ்வளவு பெரிய இமேஜின் தி வால்யூம் ஆஃப் திஸ் வார். இவ்வளவு பெரிய ஒரு யுத்தமானது, இவ்வளவு பெரிய நாசமானது நடந்த பிறகு அப்புறம் நான் திருப்பி வனத்திற்கு போறேன்னு இவர் நிமித்தமாக தான் எல்லாரும் யுத்தம் பண்ணியிருக்கிறார்கள். ஸோ இஸ் இட் ரைட் ஆன் தி பார்ட் ஆஃப் தி க்ஷத்ரியா டு கிவ் அப் இஸ் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ரெஸ்டோரிங் தி கண்ட்ரி, அந்த தேசத்தை வந்து நிர்மாணம் செய்வதற்கு விட்டுட்டு நான் வந்து வனம் போறேங்கிறது சரியாங்கிறது சரியில்லையா அப்படின்னு அந்த வாதத்தை எடுத்துக்கொண்டு இப்ப அர்ஜுனன் வந்து சொல்றான், தர்ம சம்ஹரத்தை எஸ்ய தனம்ஹரத்தை எஸ்ய சக. யார் ஒருவன் வந்து தர்மத்தை தன் செய்ய வேண்டிய தர்மத்தை விட்டு விடுகின்றானோ அவன் வந்து தனத்தையும் இழக்கின்றான்னு சொல்லி. see here there are some arguments which Arjuna gives. இது வந்து பொருள் வந்து ஒரு இல்லற வாழ்க்கையில், கிரகஸ்த வாழ்க்கையில், குறிப்பாக கிரகஸ்த வாழ்க்கையில மட்டும் இல்லை, when it comes to the worldly transactions. If somebody has renounced everything, he need not worry about money. A complete renunciate is nothing to do with money. But as far as the family people are concerned, suppose நம்ம இல்லற வாழ்க்கையில் இருக்கிறோம், இல்லைன்னா ஒரு ராஜ்யத்தை வந்து வழி நடத்தக்கூடியவர்களாக இருந்தால், தென் அதுல பிரதானமாக இருக்கக்கூடியது, இல்லற வாழ்க்கையில பிரதானமாக இருக்கக்கூடியது செல்வம் தான். So we should not get confused with the spiritual values and the fundamental needs. அதனால தர்மத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மகாபாரதத்தினுடைய ஆரம்பத்தில் பாரத சாவித்திரின்னு ஒரு 4 ஸ்லோகங்கள் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி அதுல ஒரு முக்கியமான ஸ்லோகம் வந்து ஊர்துவபாகு விரோமேஷ ந கஸ்தி ஸ்ருணோமிதே தர்மாத் அர்த்தஸ்ய காமஸ்ய கிமர்த்தம் ந சேவியதே. ஒரு ஸ்லோகம். ஆக்சுவலி இது சொல்லி சொல்லி எனக்கு மனப்பாடமே எடுத்து. அப்படி
சோ வியாசர் வந்து இரண்டு கைகளையும் கூப்பி வந்து ஐ ஜஸ்ட் ஷவுட் நோபடி லிசன்ஸ் டு மீ. தர்மாத் அர்த்தஸ்ய காமஸ்ய, தர்மத்திலிருந்து தான் அர்த்தமும் காமமும். அதனால ஏன் மனிதர்கள் வந்து தர்மத்தை பின்பற்றுவதில்லை அப்படிங்கிறது, இது வந்து பொதுவாக தர்மத்தை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது. இப்ப க்ஷத்திரியர்களுக்கு, இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு இல்லற தர்மங்களே, இப்ப இல்லற தர்மம்ங்கிறது, இப்ப தர்மசாஸ்திரம்னு பார்த்து சன்னியாசிகளுக்கு காட்டிலும் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு தான் நிறைய தர்மங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறது அப்படின்னு. ஆக்சுவலி எல்லா தர்மங்களுமே பொதுவாக இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள். அப்ப அந்த தர்மங்களை எல்லாம் கடைபிடிப்பதற்கு செல்வம் வேண்டும் அப்படின்னு. சோ செல்வம் இல்லாமல் எந்த ஒரு தர்மத்தையும் கடைபிடிக்க முடியாது. அதனால இங்க முழுக்க முழுக்க செல்வத்தினுடைய முக்கியத்துவத்தை அர்ஜுனன் வந்து தர்மபுத்திரருக்கு சொல்றாரு அப்படின்னு. அதனால யாருக்காவது பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தா, இட்ஸ் பெஸ்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு. அவர்களை வந்து நிறைய சம்பாதிங்க. அந்த சம்பாதிச்சு என்ன பண்ணணும்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வெல்த்? அப்புறம் அந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் போகணும். தர்மா தர்ஸ்தர்ஷ காமஸ்யங்கிறத அது அடுத்து படிக்க வேண்டிய ஸ்லோகம். அதனால முதல்ல படிக்க வேண்டிய ஸ்லோகம் என்னன்னா, அர்த்தாத் தர்மஸ்ய காமஸ்ய சர்வாஸ்ய நராதிப பிராணயாத்ராபி லோகஸ்ய வினாயர்த்தம் ந சித்தியதி. இது வந்து திஸ் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் அர்ஜுனன் சொல்றான். அர்த்தாத் தர்மஸ்ய காமஸ்ய, செல்வத்திலிருந்துதான் தர்மமும் காமமும். புரியுறது? அங்க என்ன சொன்னோம்? தர்மத்திலிருந்துதான் செல்வமும் காமமும்னு சொல்றோம். இது அப்படியே மாத்திட்டாங்க. அர்ஜுனன் மாற்றி என்ன சொல்ற? அர்த்தாத் தர்மஸ்ய காமஸ்ய, மனிதர்களுக்கு முதலில் செல்வம், செல்வத்திலிருந்துதான் தர்மமும் காமமும். அது இருந்தாதான் தர்மத்தையும் கடைபிடிக்க முடியும், அவரவர்களுடைய ஆசைகளையும் நியாயமான வழியில் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பிராண யாத்ராப்பி லோகஸ்ய, அப்படி இந்த லோகத்துல ஜீவித்திருக்க வேண்டும் என்றாலும், ஏன்னா 3 வேளை இல்லைன்னு ஒரு வேளை சாப்பிட்டாலும் கூட என்ன வேணும்? வினா அர்த்தம்னு சித்தியதி, செல்வம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது அப்படி. ஸோ பீப்புள் ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் வெல்த். கடைசி காலம் வரைக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதனை சுதந்திரமாக ஆக்குவது எது என்றால் அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு. செல்வம் இருந்தால்தான் சுற்றத்தார்கள் இருப்பார்கள், செல்வம் இருந்தால்தான் நண்பர்கள் இருப்பார்கள் அப்படின்னு. இந்த முழு அத்தியாயத்தை படித்து பாருங்கள். இது எத்தனாவது அத்தியாயம்னா கிட்டத்தட்ட இது 8வது அத்தியாயம். சாந்தி பருவத்தில் 8வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் வந்து யுதிஷ்டிரருக்கு இந்த செல்வத்தினுடைய, ஸோ ஒன் நீட் நாட் பி கிரீடி அபவுட் வெல்த் அப்படி. அதுக்காக செல்வத்திற்கு மீது பேராசைப்பட வேண்டாம். ஆனா இல்லற வாழ்க்கைக்கு எது அவசியம்? செல்வம் அவசியம்ங்கிறதெல்லாம் வந்து இவர் சொல்றார். ஸோ இப்ப அர்ஜுனன் சொன்னானா, உடனே தெர் வில் பி கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ். இல்ல இல்ல, செல்வத்தை காட்டிலும் சந்நியாசம் தான் மேலானது அப்படின்னு சொல்லுவார். அப்ப சொல்லுவார்கள், சந்நியாசம் மேலானது யாருக்கு? சந்நியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார்கள். அப்ப ராஜ்யத்தில் இருப்பவர்கள், ராஜாக்கள், க்ஷத்திரியர்களுக்கு சந்நியாச தர்மம் கிடையாது. அப்ப அந்தணர்களுக்கு சந்நியாச தர்மம் இருக்கு, அவர்களுக்கும் கிடையாதுன்னு சொல்லிடுவார்கள். க்ஷத்திரியர்களாக இருந்தால் ராஜ பரிபாலனத்தை செய்யணும். வேதங்கள் படித்தவர்களாக இருந்தால் அவர்கள் வந்து அந்த வேதங்களில் சொல்லியிருக்கக்கூடிய கர்மங்களை, யஜ்ஞங்களை, யாகங்களை தான் செய்ய வேண்டும். அவர்களும் கூட துறவு மார்க்கத்திற்கு செல்லக்கூடாதுன்னு அங்கே. அப்ப யார் தான் துறவுக்கு போகணும் அப்படின்னு இட் இஸ் அ பிக் கொஸ்டின். ஸோ தேர்ஃபோர் சந்நியாசம் இஸ் நாட் அட்வைஸ்டு டு எவ்ரிபடி. அதனால்தான் சந்நியாசம்ங்கிறது எல்லோருக்காகவும் சொல்லப்பட்டது கிடையாது. சி, இட் இஸ் அன் எ செப்பரேட் பாத். அது 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 வந்து எல்லா பூரணமாக எனக்கு ஆசை. அது இப்ப இவன் வந்து யுதிஷ்டிரர் இங்க சந்நியாசத்திற்கு போகணும்னு சொல்றது வந்து இங்க வந்து முழுமையான வைராக்கியமான இன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் துக்கத்துல இருக்கிறதால சந்நியாசம் போகணுங்கிறார். அர்ஜுனன் கூட துக்கத்துல இருக்கிறதால தான் அவன் வந்து யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னான். இவ்வளவு துக்கங்களை மனதில் வைத்துக்கொண்டு நான் அதற்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு போறேங்கிறது சந்நியாசத்தினுடைய லட்சணமாக இருக்க முடியாது. அதனால சந்நியாச இஸ் டோட்டலி a different topic that we are not discussing now. But then he says that அர்ஜுன் என்ன சொன்ன, as a kshatriya you are not supposed to take up to sannyas. For that இந்திரன் வந்து இப்படி வந்து அந்தணர்கள் தங்களுடைய கடமைகளை விட்டு விட்டு சந்நியாசம் எடுத்துக்கொண்ட ஒரு 4 அந்தணர்களை வழிமறித்து இந்திரன் வந்து அவர்களுக்கு சொன்ன உபதேசம், ஒரு கதையெல்லாம் இதுல சொல்றார். அப்படி நிறைய கதைகள் எல்லாம் என்ன இருக்கிறது இதுல வருகின்றது. இப்ப அர்ஜுனன் வந்து
அட்வைஸ் பண்றான். அடுத்து வந்து நகுலன் அட்வைஸ் பண்ணான். இப்ப ஒருத்தர் கிடைச்சா போதும் அப்படின்னு. அட்வைஸ் பண்றதுக்கு ஒருத்தர் கிடைச்சா, ஏன்னா எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்களா இல்லையா? அடுத்த வரிசையா பாருங்க. நகுலன் அட்வைஸ் பண்ணுவான், பீமன் அட்வைஸ் பண்ணுவான், சகாதேவன் அட்வைஸ் பண்ணுவான், திரௌபதி அட்வைஸ் பண்ணுவார். See, so much advice is also required for people. So much advice is required. நகுலன் சொல்றான், அபிமான கிருதம் கர்ம நைத்தத் பலவத் யுச்சதே. அப்ப யாரும் தியாகம் தியாகம்னு சொல்றியே, என்ன தியாகம்? தியாகம்னா வந்து எல்லா கர்மங்களையும் தியாகம் பண்றது கிடையாது. அவரவர்களுக்கு என்னென்ன கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த கர்மங்களை எல்லாம் செய்யணும். அந்த கர்மங்களை செய்யும் பொழுது நான் செய்கின்றேங்கிற அந்த அபிமானத்தை தான் தியாகம் செய்ய வேண்டும். அபிமான கிருதம் கர்ம ந ஏதத் பலவத் உச்சதே அப்படின்னு. அது வந்து பலனை கொடுக்காது. தியாகயுக்த மகாராஜ சர்வமேக மகாபலம். அதனால ஒரு மனிதன் வந்து அபிமானத்தை தியாகம் செய்ய வேண்டும். இப்ப சம தம தைரியம் சத்தியம் சௌச்சம் ஆர்ஜவம் இதெல்லாம் வந்து ஆர்ஷ விதிகி, இதெல்லாம் ரிஷிகளுடைய விதிகள். நான் அதனால இது சந்நியாசம் வந்து உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அதனால குடும்பஸ்தனுக்கு, ஏற்கனவே இல்லற வாழ்க்கையில் இருப்பவனுக்கு, he has already taken the கிரகஸ்த தர்மம். அதனால இல்லற வாழ்க்கையில் இருப்பவன் எதை எடுக்க முடியாது அப்படின்னு, ஒரு குருவினுடைய அனுமதி இல்லாமல், இல்லைன்னா மனைவியுடைய அனுமதியோ குழந்தைகளுடைய அனுமதியோ இல்லாமல் கூட அவன் எதற்கு போக முடியாது அப்படின்னு சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சந்நியாசம் அவனுக்கு பாபத்தை கொடுக்கும்னு அவன் சொல்றான். அப்புறம் அடுத்து யாரு? சகாதேவன் சொல்றான். சரி, இப்படி உபதேசங்களாகத்தான் இது போயிட்டே இருக்கும் அப்படின்னு. அடுத்து சகாதேவன் சொல்றான், ந பாஹ்யம் திரவியம் உத்ஸ்ருஜ்ய சித்திர் பவதி பாரத ஷரீரம் திரவியம் உத்ஸ்ருஜ்ய சித்திர் பவதி வானவா. அதனால ந பாஹ்யம் திரவியம் உத்ஸ்ருஜ்ய சித்திர் பவதி பாரத். இப்ப வெளியில இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் துறப்பதாலேயே ஒருத்தன் மோட்சத்தை அடைந்து விட முடியாது. பை ரெனவுன்சிங் ஆல் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மெட்டீரியல் வெல்த். அதனால வெளியில இருக்கக்கூடிய திரவியங்களை எல்லாம் துறப்பதால் எதை அடைய முடியாது? நீ நினைக்கிற மாதிரி மோட்சத்தை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அடைந்து விட முடியாது. ஷரீரம் திரவியம் உத்ஸ்ருஜ்ய, இதெல்லாம் நல்ல ஸ்லோகங்கள். சரீரத்துல ஒரு திரவியம் இருக்கிறது. அது என்ன திரவியம்னா காமம், குரோதம், லோபம், இதெல்லாம் ஷரீர திரவியங்கள். தி எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் ஃபார் திரவிய சப்ஸ்டன்ஸ். அதை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா திரவியம் மீன்ஸ் சப்ஸ்டன்ஸ், ஒரு வஸ்து. அதனால வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களை விட இந்த சரீரத்திலே என்ன இருக்கிறது? காமம் இருக்கிறது, குரோதம் இருக்கிறது, லோபம் இருக்கிறது. அதனால இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் கூட ஒருவன் வந்து தன்னுடைய காம குரோதங்களை எல்லாம் தியாகம் பண்ணணுமே அதனால்தான் சித்தி அடைகின்றானே தவிர வெறும் செல்வத்தை தியாகம் செய்வதால் மட்டுமே சித்தியை அடைந்து விட முடியாது அப்படி சொல்லி இன்னொரு ஸ்லோகம், அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. தீஸ் ஆர் ஆல் very important shlokas in Mahabharatam. He says, Dvaya aksharastu bhaven mrityuhu trayaksharam brahma shashvatam mameti cha bhaven mrityuhu na mameti cha shashvatam. அப்ப ரெண்டு அக்ஷரம் இருக்கு. இந்த ரெண்டு அக்ஷரத்தால ஒருத்தனுக்கு மரணம் சம்பவிக்கின்றது. ரெண்டே எழுத்து தான். இந்த ரெண்டு எழுத்துனால மரணம். இன்னொன்னு மூணு எழுத்து இருக்கு. அந்த மூணு எழுத்துனால அமர நிலையை அடைந்து விடலாம். எப்படி பாருங்க, அவ்வளவுதான். கஷ்டமே இல்லாம ரொம்ப சுலபமா சொல்லிட்டாங்க பாருங்க. இந்த ரெண்டு எழுத்துனால ஒருவனுக்கு வந்து மரணம். மூணு எழுத்துனால அவனுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அவன் அமர் நிலையை அடைகின்றான். அந்த ரெண்டு எழுத்து, மரணத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டு எழுத்து என்ன? மம இதி பவேன் மிருத்யுகு. யார் ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் மம மம மம, என்னுடையது என்னுடையது என்னுடையது, சிம்பிள். மம மம மம. இந்த மம மமன்னு சொன்னால என்ன ஆயிடும் அப்படின்னா, இன்னும் மிருத்யு பகவான் வந்து நல்ல விஸ்தாரமா பெருகின்றே இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்னு. See this மம மம மம, இட் ஆல்வேஸ் சேயிங். இப்போ வந்து ஈவன் இந்த சந்நியாசம் எடுக்கிறது கூட மமதை எடுறது பாருங்க. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போறேங்கிறது அந்த தாட்டு கூட என்ன, அதுவே ஒரு பெரிய மமதை ஆயிடும். அப்படி நான் ஒரு மமதை இருக்கிறது, அது ரொம்ப பெரிய மமதையா இருக்கும். See, even the idea that I am sannyasi, I must be respected. So this kind of attitude. அதனால மமதைங்கிறது இந்த ரெண்டு அக்ஷரம், ரெண்டு அக்ஷரம் தானே அது. மம மமன்னு ரெண்டு அக்ஷரம். அப்புறம் மூணு அக்ஷரம் என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு ந சேர்த்தா ந மம. இந்த ந மமங்கிறது என்ன அர்த்தம்? இந்த ந மமங்கிறது சாஸ்வதமான உலகங்களை கொடுக்கக்கூடியது. சோ ந மம. அதனால யஜ்ஞம் பண்ணும்போது என்ன சொல்றோம்? இதன்ன மம, இதன்ன இந்திராய ஸ்வாகா, இதன்ன மம அக்னேய ஸ்வாகா, இதன்ன மம. ஸோ
வாட் வி சப்போஸ் டு ரெனவுன்ஸ், நாட் தி வேர்ல்ட், நாட் தி கிங்டம். ராஜ்யங்களை திறக்கிறது கிடையாது, உலகங்களை எல்லாம் திறக்கிறது கிடையாது, எல்லாம் செய்யணும். ஆனா மனசுல என்ன இருக்கக்கூடாது? மனசுல வந்து நான் செய்கின்றேன், என்னுடையது அப்படிங்கிறது. இன்னும் அழகான ஸ்லோகமா இல்லையா அது? ஏன்னா சி எவ்ரி டே வி கெட் அப், ஃபர்ஸ்ட் திங் வாட் வி அசர்ட் இஸ், இன்னொரு வார்த்தையும் சேர்த்துக்கலாம். இன்னொன்னு அகம்னு இருக்கு. அகம்னு ஒண்ணு இருக்கு. அது ரெண்டரை நடு, அது ரெண்டு இல்ல மூணு இல்ல. அது இந்த ஏழரை மாதிரி இந்த அகங்கிறது எப்படி இருக்குது? இந்த அகங்கிறது ரெண்டரை. ஏன்னா இந்த இம் வந்து முழு எழுத்து இல்ல அது. சோ ஒண்ணு வந்து ரெண்டு, இன்னொன்னு வந்து ரெண்டரை, இன்னொன்னு வந்து மூணு அப்படி. சோ இந்த அகம் மம, இந்த ரெண்டு, இந்த ரெண்டு அக்ஷரங்களுமே மரணத்தை கொடுக்கக்கூடியது அப்படி. ஸோ எவ்ரி டே we are trying to assert in this world only this I and mine. சொல்லுவேன், நான் சொல்றேன், எல்லாரும் கேட்கணும், அப்படிதானே நம்ம ஆரம்பிக்கிறோம். So therefore it is just do and enjoy, keep doing it. Na mama, na mama, na mama iti, you just do, but have the attitude is nothing belongs to me. So இதெல்லாம் சொன்ன உடனே, இது யார் சொன்னா? இந்த உபதேசம் யார் சொல்றார்? சகாதேவன் இந்த உபதேசம். இப்ப அடுத்து பீமன் சும்மா இருப்பானா? ஆனா பீமன் உடனே கையதான் வாங்குறான். அவனுக்கு என்ன, வாய் பேசுறதை விட உபதேசங்கிறத விட அவனுக்கு வந்து கையில தான் அவனுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை அப்படி. ஏன்னா இப்படி எல்லாம் போறதுக்கு பதிலாக, ஏன்னா இதுக்காக இவ்வளவு யுத்தங்கள் எல்லாம் செய்தோம், இதற்கு பதிலாக பெரிய பெரிய யாகங்களை எல்லாம் பண்ணுன்னு அவன் சொல்லுவான். இப்ப திரௌபதி ஆல்சோ, திரௌபதி என்ன பண்றாள்? ஒரு அரசனுடைய பெருமை. ஹியர் திரௌபதி டெல்ஸ் அபவுட் தி கிரேட்னஸ் ஆஃப் கிங். ஒரு அரசனுடைய பெருமைகள் எல்லாம் என்ன, அரசனுடைய தர்மங்கள் எல்லாம் என்னன்னு திரௌபதியும் தன்னுடைய பங்கிற்கு அவர் வந்து, அவளும் வந்து ஷீ ஆல்சோ அட்வைசஸ். அதற்கு பதிலாக இவர் என்ன பண்ணுவார்? ஜனகராஜாவெல்லாம் உடனே உதாரணம் கொடுத்துருவார். பட் அந்த உதாரணம் யுதிஷ்டிரரை பொறுத்த வரைக்கும் தப்பான உதாரணம். பிகாஸ் ஜனக டிட் நாட் ரெனவுன்ஸ் தி கிங்டம். இந்த ஸ்லோகமே சொல்றாரு, மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே தஹியதி கிஞ்சனங்கிறது பிரகதாரண்யக உபநிஷத்துல வரக்கூடிய மந்திரம். அது அப்படியே இங்க வந்து சொல்றார், அனந்தம் பதமே வித்தம் எஸ்எமே நாஸ்தி கிஞ்சன மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே தகியதி கிஞ்சனங்கிறது அப்படியே உபனிஷத் வாக்கியம் ஜனகர் சொன்னதை எடுத்து இங்க சொல்றாரு. அனந்தம் பதமே வித்தம். சி ஆக்சுவலி மை வெல்த் இஸ் எண்ட்லெஸ், ஜனகர் சொல்றார். என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அவர் வந்து ஞானத்தை சொல்றார். இந்த ஞானம்ங்கிற செல்வத்திற்கு என்ன கிடையாது? எந்த ஒரு முடிவுமே கிடையாது. எஸ்யமே நான் கிஞ்சன மிதிலாயாம் பிரதீப் தாயாம் நமே தகியது கிஞ்சன. மிதிலா எரிஞ்சா உடனே என் வயிறு எரியலன்னு சொல்றாரு. அப்படின்னு சமயத்துல நமக்கு ஒரு 10 ரூபா செலவான இங்க உள்ள எரியற மாதிரி இருக்கும். அப்படி அவர் என்ன சொல்றாரு? மிதிலாயாம் பிரதீப் தாயாம், மிதிலேயே எரிஞ்சாலும் கூட, ஏன்னா மிதிலே எரியும். ஏன்னா அப்ப அங்க ஒரு சன்னியாசி ஒருத்தர் இந்த மிதிலைக்குள்ள தங்கியிருப்பார். அவர் வந்து ஓடி போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய அந்த கௌபீனத்தை லங்கோட்டை எடுக்கிறதுக்காக ஓடுவார். அப்படின்னு ஐயோ எரியறதேன்னு அப்படி. ஆனா இங்க ராஜா, அவர் இப்போ இவர் உட்கார்ந்து இருப்பார். அந்த ஜனகர் வந்து அவருடைய ராஜ்யம் எரியுது, அவர் கவலைப்பட மாட்டார். அங்கே தங்கியிருந்த ஒரு சாது தன்னுடைய கோமணம் எரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பயந்து போய் அதை எடுக்கிறதுக்காக ஓடுவார். அப்ப கேட்பாரு, மிதிலா எரியறதே உனக்கு ஒண்ணுமே இல்லையான்னு. அப்ப இந்த வார்த்தை சொல்வார், மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே தகியது கிஞ்சன். நத்திங் இஸ் burnt if Mithila is burnt, because my wealth, the wealth what I have acquired, the real wealth cannot be burnt by anyone. உண்மையான செல்வத்தை என்ன பண்ண முடியாது? யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொல்றார். பட் ராங் எக்ஸாம்பிள். பிகாஸ் ஜனக டிட் நாட் ரெனவுன்ஸ் தி கிங்டம். he was the ruler, he was ruling everything அப்படின்னு. அவர் வந்து ஆட்சியில இருக்கும் பொழுதே என்ன பண்றாரு அப்படின்னு, ஆட்சியில் இருக்கும் பொழுதே அவர் எந்த ஒன்றின் மீது பற்று இல்லாமல் இருந்தார். இதையெல்லாம் சொன்ன உடனே அதுக்கப்புறம் தேவஸ்தானர்னு ஒரு ரிஷி, அந்த தேவஸ்தானருங்கிற ரிஷியும் தர்மபுத்திரருக்கு நிறைய தர்ம உபதேசங்களை எல்லாம் சொன்னப்புறம், அப்புறம் இவ்வளவு பேர் சொல்லும்போது வியாசர் சும்மா இருப்பாரு? உடனே வேதவியாசரும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, வேதவியாசரும் வந்து க்ஷத்திரியர்களுடைய தர்மம் என்னங்கிறது இங்க வந்து, see there is a important story. அதனால மகாபாரதம் படிக்கணும்னு நம்ம எல்லாம் படிச்சுதான் ஆகணும். If you completely read Mahabharata only, we will understand the importance of dharma. அப்ப அவருக்கு வந்து தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது,
இந்த சங்க லிகித, ஐ திங்க் சம் டைம் பேக் இன் சம் அதர் கான்டெக்ட் ஐ வுட் ஹவ் எக்ஸ்பிளைன்ட் தி ஸ்டோரி. இந்த சங்க லிகிதன்னு தேவர் ஆல் ட்வின் பிரதர்ஸ். இவங்களுடைய சரித்திர ரிஷிகள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்களா என்னன்னு தெரியாது இவர்களுடைய பெயர்கள். பட் புராணங்களில் இதிகாசங்களில் வந்து இந்த சங்க லிகித ஸ்டோரி இஸ் வெரி வெரி பாப்புலர். ஆக்சுவலி 4 யுகங்கள் இருக்கின்றது. ஒன்று வந்து சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபார யுகம், கலியுகம். இப்ப இந்த 4 யுகங்களுக்கும் வந்து 4 ஸ்மிருதிகள் உண்டு. இப்ப மனுஸ்மிருதின்னு சொல்றோமே, இந்த மனுஸ்மிருதிங்கிறது இட் இஸ் மோர் ரிலவெண்ட் ஒன்லி இன் சத்தியயுகம். தட் இஸ் வாட் பராசர ஹிம்செல்ஃப் இஸ் சேஸ் அப்படி. ஸோ சத்தியயுகத்திற்கு வந்து மனுஸ்மிருதி அப்படி. அடுத்து திரேதா யுகத்திற்கு வந்து கௌதம முனிவர் கொடுத்த ஸ்மிருதி, கௌதம ஸ்மிருதி தான் வந்து திரேதா யுகத்திற்கு. துவாபார யுகத்திற்கு வந்து இந்த சங்க லிகித இவங்க கொடுத்த ஸ்மிருதி தான் இட் இஸ் அன் அத்தாரிட்டி. அப்ப கலியுகத்திற்கு வந்து பராசர ஸ்மிருதி, வியாசருடைய புத்திரர் பராசர ஒரு ஸ்மிருதி எழுதியிருக்கிறார். அந்த பராசர ஸ்மிருதியை தான் கலியுகத்துல பின்பற்றணும்னு சொல்றோம் அப்படி. பட் கலியுகத்துல இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பராசர ஸ்மிருதி இருக்குன்னே தெரியாது முதல்ல அப்படின்னு. இன்னும் பராசர ஸ்மிருதி இருக்குன்னே தெரியாது. மகாபாரதத்துல பராசரர் உபதேசங்கள்லாம் நிறைய வரும். பராசர கீதைன்னு ஒரு கீதை இந்த மகாபாரதத்தில் நாம பார்ப்போம், பின்னாடி பராசர கீதைன்னு வரும். ஸோ இப்படி 4 யுகங்களுக்கும் 4 ஸ்மிருதிகள். அதுல வந்து இந்த சங்க லிகிதங்கிறது தேர்ஃபோர் இட் இஸ் செட் தே ஆர் ஸ்மிருதி கர்த்தாஸ். தே ஆர் தி டூயர்ஸ் ஆஃப் ஸ்மிருதி. ஸ்மிருதினா தெரியுமா இல்லையா? ஸ்ருதினா வேதங்கள். ஸ்மிருதினா என்ன? இட் இஸ் அ கமெண்ட்ரி, லிட்டரலி எ கமெண்ட்ரி. ஆர் தி ஸ்மார்த்த கர்மங்களை சொல்லக்கூடியது வந்து ஸ்மிருதின்னு சொல்றோம். நோ, தி சங்க லிகித ஸ்டோரிஸ் பிக் ஸ்டோரி. ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ தர்மத்திற்கு வந்து அவர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து வேதவியாசர் சொல்றார். சி ஒன்ஸ் திஸ் லிகித ரிஷி இவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய அண்ணா சங்கர் ரிஷியை பார்க்கணுங்கிறதுக்காக அவர் இருக்கு. 2 பேரும் வந்து தேவர் டூயிங் யஜ்ஞங்கள் யாகம். அவ்வளவு வேதம் படித்தவர்கள், யஜ்ஞ யாகங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடியவர்கள். ஒரு தடவை தன்னுடைய சகோதரர் சங்கரை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த லிகிதர் வர்றாரு. இந்த லிகிதர் வரும் பொழுது அண்ணா அங்க இல்ல, ஆசிரமத்துல அந்த அண்ணா இல்ல. இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கும் பொழுது இந்த கை சும்மா இருக்காது சமயத்துல. அங்க என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய மாமரங்கள் எல்லாம் இருக்கும். ஹி வாஸ் ஆல்சோ ஃபீலிங் ஹங்கிரி. லிகிதர் என்ன, லிகிதருக்கு வந்து பசி. உடனே என்ன பண்றாரு, சரி அண்ணா வரலையே பசிக்கிறதுன்னு சொல்லி அங்கிருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கரெக்டா ஒரு மாம்பழம், நல்ல பழுத்த ஒரு மாம்பழம், கை கட்டின மாம்பழத்தை எடுத்து இவர் பறிச்சு சாப்பிடுவார். இவர் சாப்பிட்டுட்டே இருக்கும்பொழுது அண்ணா வந்துடுவார். பட் தே ஆர் வெரி க்ளோஸ், ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அவ்வளவு பிரியமானவர்கள். உடனே இவர் மாம்பழம் சாப்பிடுறத பார்த்த உடனே அண்ணாவுக்கு என்ன வந்துடும், கோபம் வந்துடும். கோபம் வந்துட்டு கேட்பார், இது யாருடைய இடம்னு கேட்பாரு. அண்ணா இது உன்னுடைய இடம் அப்படின்னு. திஸ் ட்ரீ பிலாங்ஸ் டு ஹூம் அப்படி. இட் பிலாங்ஸ் டு யூ ஒன்லி. அப்ப அதுல இருக்கக்கூடிய பழம் யாருடையது அப்படின்னா அந்த பழமும் உன்னுடையதான். அப்ப டிட் யூ டேக் மை பர்மிஷன் பிஃபோர் யூ யூனோ பிளக்டு தட் ஃப்ரூட்? அந்த பழத்தை பறிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய பர்மிஷன் நீ வாங்கலையா? அண்ணா அண்ணா நான் வாங்கல அப்படின்னு அவன் பாவம் ரொம்ப அப்பாவியே சொல்லுவார். வாங்கல, பசி எடுத்தது, சாப்பிட்டுட்டேன்னு சொன்னோன்னே அப்ப சங்கர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் வந்து ரொம்ப தர்மத்தை கடைபிடித்தவர்கள். ஆனால் யூ ஹவ் கம் டு சம்படி எல்சஸ் ப்ராப்பர்ட்டி அப்படி. வித்தவுட் தேர் பர்மிஷன் யூ ஹவ் பிளக்டு தேர் ஃப்ரூட் அண்ட் யூ ஹவ் ஈட்டன். இட் இஸ் ஆஸ் குட் அஸ் ஸ்டீலிங் சம்படி எல்சஸ் ப்ராப்பர்ட்டி அப்படி. அப்படி இப்ப பாருங்க, இது நீ தர்மத்தை எங்க போய் சொல்றது? அப்ப நாம என்ன தர்மம் பின்பற்றுகின்றோம்? அதனால இது வந்து நீ சாப்பிட்ட பழம் வந்து திருடி சாப்பிட்டதற்கு சமமானதுன்னு சொன்ன உடனே he really feels, ஆனா நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இதற்கு வந்து எனக்கு என்ன தண்டனை, நீயே தண்டனையை கொடுத்துடுன்னு சொன்னோன்னு அண்ணா சொல்லுவார், நான் உன்னை தண்டிக்க முடியாது. என்ன, நீ பண்ணது தப்புன்னு தர்மத்தை சொல்றத என்னுடைய வேலை. தண்டிக்கிற வேலை அந்த நாட்டினுடைய அரசனுடைய வேலை. நீ போய் அரசன் கிட்ட போய் நீ செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு, இந்த மாதிரி எங்க அண்ணனுடைய தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மாம்பழத்தை நான் திருடிட்டேன், அதனால எனக்கு தண்டனை கொடுங்க, நீ அரசன்கிட்ட போய் கொடு, அரசன் தண்டிக்கணும், தண்டிக்கப்படாத அரசன் இறைவனால் தண்டிக்கப்படுவான்னு சொல்லுவார் அப்படி. இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி கிங் டு பி பனிஷ்டு பை தி லார்ட். யூ கோ அண்ட் ஆஸ்க் தி கிங் டு பனிஷ். நவ் தீஸ் டூ பீப்புள் ஆர் வெரி பாப்புலர் அண்ட் தே கமாண்ட் சோ மச் ரெஸ்பெக்ட். அவ்வளவு வந்து மரியாதைக்குரியவர்கள். நேரம் இந்த லிகிதர்
அரண்மனைக்குள்ள நுழைந்த உடனே லிகிதரே வந்துட்டாருன்னு ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் பரிவாரங்களோட போய் அந்த லிகிதருக்கு செல்ல வேண்டிய மரியாதைகள் எல்லாம் செய்து அவ்வளவு ஒரு மரியாதை அந்த காலத்துல தேசத்தை ஆண்டவர்களுக்கு இந்த தர்மத்தின் மீது, தர்மத்தை பிரச்சாரம் செய்பவர்கள் மீது, ஏதோ தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் மீது இருந்திருக்கின்றது. அப்படி தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. போன உடனே அப்ப லிகிதர் சொல்வார், எனக்கு வேண்டிய ஒரு காரியத்தை நீ செய்யணும்." அவர் சொல்ற, ராஜ்யத்தையே கொடுத்துடுறேன்னு சொல்வார். நீங்க என்ன கேக்குறீங்க? வந்து ராஜ்யத்தையே கொடுக்கிறோம். அப்போ உன்னுடைய நாட்டுல திருடனுக்கு என்ன தண்டனைன்னு கேட்பாரு. சரி, அவன் சொல்வார், ராஜா சொல்வார், அது வந்து அவன் திருடனதை பொறுத்து தான் தண்டனை. அப்படி சப்போஸ் ஒருத்தன் வந்து இன்னொருத்தருடைய இடத்திற்கு தெரியாம போய் அவர்களிடத்தினுடைய அனுமதி இல்லாமல், ஏன்னா அவர்களுடைய ஏதாவது ஒரு பொருளை அபகரித்தால் அதற்கு என்ன தண்டனை அப்படின்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுப்பாரு. அப்படின்னு என்ன ஒண்ணும் இல்ல, ரெண்டு கையை வெட்ட வேண்டியதான்னு ராஜா சொல்வார். அப்படின்னு அவனுடைய ரெண்டு கையையும் வெட்டிடணும்ட்டு. அப்ப சொல்லுவாரு, அப்ப இவர் கையை நீட்டிட்டு என்ன பண்ணுவார், என்னுடைய ரெண்டு கையையும் நீங்க வெட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப ராஜா சொல்லுவாரு, ராஜா கண்ணுல தண்ணி வந்துடும். என்ன, இந்த இந்த உலகத்துல யார் அபராதம் செய்திருந்தாலும் அப்படி ஒரு அபராதத்தை நீங்கள் செய்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியாது. நீங்க என்ன அபராதம் பண்ணீர்கள்னு சொல்லுவார். இந்த மாதிரி நான் போனேன், எங்க அண்ணா இல்ல, நான் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஆனா எங்க அண்ணா சொன்னார், இது வந்து தர்ம விரோதமான காரியம், இதற்கு நீ ராஜா கிட்ட போய் நீ தண்டனையை கேளு அப்படின்னு சொன்ன உடனே உடனே ராஜா சொல்லுவார், அப்புறம் நான் தானே தண்டனை கொடுக்கணும், அப்புறம் தண்டனை கொடுத்தவனே மன்னிச்சிடுறேன் அப்படின்னு ராஜா என்ன பண்ணுவார், நான் மன்னிச்சிடுறேன், உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. இந்த சொன்ன அப்படி இல்ல, இந்த உலகத்துல அப்புறம் திருடுற எல்லாரையும் ராஜா மன்னிச்சுட்டே போனா அப்புறம் இந்த தேசத்துல தர்மமே இல்லாமல் போயிடும். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய கடமை, எங்க அண்ணனுடைய கடமை வந்து உபதேசம் பண்ண வேண்டியது, ராஜாவுடைய கடமை வந்து தண்டிக்க வேண்டியது, தப்பு செய்தவனுடைய கடமை வந்து அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியது. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா செய்யறேன், அதனால என்னுடைய கையை வெட்டியே ஆகணும்னு கடைசியில மனசே இல்லாமல் அந்த லிக்கிதர் சொன்னதால அந்த ராஜா ரொம்ப பாவம் பயந்து பதறி கண்ணீரும் கம்மலையுமா கடைசி அந்த லிக்கிதருடைய ரெண்டு கையையும் வெட்டிடுவாரு. வெட்டின உடனே நேரம் அந்த லிக்கிதர் ஒரே சந்தோஷத்தோட ஆடி பாடிட்டு போய் அண்ணா கிட்ட சொல்லுவார், அண்ணா நான் செய்த தப்புக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணிட்டேன் பார், பிராயச்சித்தம் பண்ணிட்டேன் பார், இது போருமா அப்படின்னு உடனே அந்த அவருடைய அண்ணனுக்கு பாவம், அவர் வந்து அப்படி ஒரு தர்மத்தை அவர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள். அவர் சொன்ன உடனே நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த ராஜா பேரு சுத்யும்னு நினைக்கிறேன், இது எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறது எனக்கும். தட் கிங் நேம் இஸ் சுத்யும்ன. ஸோ தட் சுத்யும்னங்கிற அந்த ராஜா இந்த மாதிரி ராஜாவை எனக்கு தண்டனையை கொடுத்துட்டாரு, இப்பவாவது நான் செய்த தவறுல இருந்து எனக்கு பிராயச்சித்தங்கள் எல்லாம் கிடைச்செடுத்தான்னா அப்ப அந்த சங்கர் அண்ணா சொல்லுவார், நம்மளுடைய பித்தர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார்கள், அதனால நீ போய் இந்த பாகுதான்னு ஒரு நதி இருக்கு, இந்த பாகுதா நதிக்கரையில போய் நீ மனசால பித்ருக்களை எல்லாம் நீ நினைத்து நீ செய்த பிராயச்சித்தத்திற்காக நீ அவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுன்னு அண்ணா போய் சொல்லுவாரு. அப்ப இந்த லிகிதர் வந்து அந்த பாகுதா நதியில இறங்கி தர்ப்பணம் பண்ணனா ரெண்டு கையில ஜலத்தை எடுக்கணுமா இல்லையா, இவருக்கு கை இல்லைங்கிறது ஞாபகமே இருக்காது. அப்படின்னு இருவாட்டு நேரா போய் இறங்கி என்ன பண்ணுவாரு, ஜலத்தை எடுக்கணுங்கிறது பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அப்படி எடுக்கும்போது கை வந்துடும், அப்படி ரெண்டு கையும் வந்துடும். ரெண்டு கையும் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா அப்படி ஜலத்தை அர்ப்பணம் பண்ணோன்னு அதை வந்து ரொம்ப ஆனந்தமா அண்ணா பார்த்த உடனே அப்புறம் தான் இவருக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது, அண்ணா எனக்கு கை வந்துடுது அப்படிம்பாரு. அப்படின்னு கை வந்துடுதுன்னு சொன்னோன்னே அப்ப சொல்வார், அது என்னுடைய தவ வலிமை, என்னுடைய தவ வலிமையினால் உனக்கு இந்த கைகள் வந்ததுன்னா அப்ப இந்த தவ வலிமையை நீ ஏன் முதல்லயே பயன்படுத்தலைன்னு சொன்னா அது பயன்படுத்தக்கூடாது, எவ்வளவு தவமாக இருந்தாலும் தர்மத்தை தான் நாம பின்பற்ற வேண்டும். ஏன்னா உனக்கு கையை கொடுக்கறது என்னுடைய வேலை இல்லை, நீ வந்து இப்பொழுது ராஜா உனக்கு தண்டனை கொடுத்து நீ அந்த பிராயச்சித்தம்லாம் போய் அதுக்கான நீ பழியை நீ ஏற்று கொண்டதால் இப்ப நான் என்னுடைய தவத்தினுடைய பலனை உனக்கு பண்ணி உனக்கு இரண்டு கைகளையும் வரவழைத்தேன் அப்படின்னு சொல்லி அப்படி லிகிதர் வந்து இந்த கைகள் வர, இதெல்லாம் மகாபாரதத்துல இப்படி இப்படி ஆயிரம் கதைகள் மகாபாரதத்துல இருக்குது. நம்ம சிபி சக்கரவர்த்தி கதை நமக்கு கொஞ்சம் தெரியும். தி சங்கர் லிகித ஸ்டோரி இஸ் வெரி பாப்புலர் ஸ்டோரி. ஸோ அப்படிதான் அதுக்கப்புறம் வந்து நிறைய கிரகஸ்த தர்மங்கள், ஆக்சுவலா இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு யார் சிரார்த்தங்கள் எல்லாம் பண்ணணுங்கிற அந்த தர்மங்கள் எல்லாம் கூட சப்போஸ்
ஆண் குழந்தைகள் இல்லை, பெண் குழந்தைகள் தான் இருக்கிறார்கள், குழந்தைகள் இல்லை. இப்படி எல்லாம் நிறைய தர்மங்கள் அவரவர்களுக்கு யார் யாருக்கு அவ்வளவு தர்மங்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறார்கள் இந்த சங்க லிகித ஸ்மிருதியில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் தான் அந்த சங்க லிகித ஸ்மிருதி இஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் தி ஆத்தன்டிக் ஸ்மிருதி டூரிங் துவாபார யுகத்துல அது ஒரு பெரிய ஸ்மிருதியாக இருக்கின்றது. அதனால அப்படிப்பட்ட சங்க லிகிதர்களே என்ன பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னா தர்மத்தை கடைபிடித்திருக்கின்றார்கள். அதனால நீ தண்ட ஏவை ராஜேந்திர க்ஷத்ர தர்மக இன்னும் முண்டனம், ரொம்ப பாப்புலர் ஸ்லோகம். அதனால தண்ட ஏவை ராஜேந்திர க்ஷத்ர தர்மம். அதனால க்ஷத்திரியர்களுக்கு செங்கோல் ஏந்தி பரிபாலனம் செய்வதுதான் தர்மமே தவிர இன்னும் முண்டனம் அப்படின்னா மொட்டை அடிக்கிறது க்ஷத்திரியர்களுடைய தர்மம் கிடையாது. அதனால சந்நியாசம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லி அப்புறம் இந்த ராஜநீதியினுடைய முறை அப்புறம் இங்க ஒரு பெரிய ஹயக்ரீவ ராஜனுடைய சரித்திரம் சொல்றார். பட் அது நீங்களே கொஞ்சம் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் படிங்க, பார்ப்போம். இந்த ஹயக்ரீவனுடைய சரித்திரத்தை எல்லாம் சொல்லி காலத்தினுடைய நீதி, ஹவு டைம் ஃபங்க்ஷன்ஸ், அந்த காலத்தினுடைய நியதிகளை எல்லாம் சொல்றாரு. எல்லாம் சொன்ன அப்புறமும் எவ்வளவு சொன்னாலும் தர்மபுத்திரருக்கு மனசு சமாதானம் அடையல. அப்புறம் கடைசியில எல்லாரும் அட்வைஸ் பண்ணி சோர்ந்துடுறார்கள் தர்ம. அப்புறம் அர்ஜுனன் போறார், கிருஷ்ணா நீ தான் எக்ஸ்பர்ட், ஏன்னா எனக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் வந்தது. அப்ப யூ ஒன்லி அட்வைஸ் டு மீ, ஸோ ஒய் டோன்ட் யூ கோ அண்ட் அட்வைஸ் மை பிரதர் அப்படின்னு போய் நீ தர்மபுத்திரருக்கு நீ தர்மங்களை எல்லாம் உபதேசம் பண்ணணும்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் தர்மருக்கு உபதேசம் பண்ணார். அப்போ இந்த நாரதருக்கும் ஸ்ருஞ்சயனுக்கும் நடந்த அந்த ஸ்ருஞ்சயன் ஒரு உபதேசங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த ஸ்ருஞ்சயனுக்கு ஸ்வர்ணேஷ்டின்னு ஒரு புத்திரன் உண்டு. ஆக்சுவலி இந்த கதை பாகவத்துல கூட வர்ற மாதிரி எனக்கு ஞாபகம், பட் எக்ஸாக்ட்லி ஐ டோன்ட் ரிமெம்பர் இட். அப்புறம் அந்த அந்த கதைகளை எல்லாம் சொல்லி, ஏன்னா அதுக்கப்புறம் அந்த நாரதரும் பர்வதரும் கூட மாமன் மருமகன் ஆக்சுவலா ரெண்டு பேர். சி தேர் ஆர் ட்வின் ரிஷிஸ். நாரத பர்வதங்கிறது நம்ம பொதுவா நாரதர் வி நோ பாப்புலர்லி நோன், தி பர்வத ரிஷி இஸ் நாட் வெரி பாப்புலர்லி நோன். ஸோ தெர் இஸ் அ நாரத பர்வத, த ரிலேஷன்ஷிப் மாமனும் மருமகனும் மாதிரி ரெண்டு பேர் எப்பொழுதும் இருப்பார்கள். சி ஒன்ஸ் தே போத் ஃப்ரம் தி ஹையர் வேர்ல்டு, நாரதன் பர்வதம் பூமிக்கு இந்த சுஞ்சயனுடைய ராஜ்யத்திற்குள்ள வரும் பொழுது அந்த சுஞ்சயனுக்கு நினைக்கிற ஒரு பொண்ணு சுகுமாரின்னு ஒரு பொண்ணு இருப்பா. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பார்கள். அப்படி நாரதருக்கும் விருப்பம் இருக்கும், பர்வதருக்கும் விருப்பம் இருக்கும். இப்ப நாரதா மேரிஸ் ஹர், தென் பர்வதா வில் கர்ஸ். அப்புறம் நாரதர் என்ன பண்ணுவார், பர்வதரை சாபம் கொடுப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசியில் ஒரு பெண் விஷயத்துல இந்த ரெண்டு பேரும் நாரதர் பர்வதரே சபித்துக் கொள்வார்கள். இப்ப இந்த மாதிரி கதைகள் எல்லாம் நிறைய கதைகளை எல்லாம் சொல்வார்கள். இதெல்லாம் தர்மபுத்திரருக்கு சொல்றது. கடைசியில வியாசர் சொல்றார், அதர்ம ரூபேண தர்மஹி கஷ்டிதஸ்தி நராதிப தர்மச்ச அதர்ம ரூபோஸ்தி தத்தோ ஞேயம் விபஸ்சிதா. அதனால அப்பா நீ ஏதோ சந்நியாசம் போறேங்கிற, அதர்ம ரூபேன தர்மோகி, சில நேரம் தர்மம் அதர்ம ரூபத்துல வரும், சில நேரத்துல அதர்மம் தர்ம ரூபத்துல வரும். அதனால எது தர்மம் எது அதர்மம்ங்கிற விஷயத்துல நிச்சயம் பண்றது ஈவன் நன்றாக கற்றவர்களுக்கு கூட அது ரொம்ப கடினமான காரியம். அதனால இந்த காரியத்தை, இந்த பெரிய யுத்தம் இவ்வளவு அழிவு நீ விரும்பி செய்யல. இது துரியோதனுடைய தோஷத்தினால் இவ்வளவு பெரிய யுத்தம், இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டது. நீ இதுக்கு ஒரு நிமித்தம் தான். நீ ராஜ்யத்தின் மீது ஆசை கொண்டு நீ துரியோதனாதிகளை கொல்லல, பாபம் செய்யல. ஒருவேளை நீ அப்படி பாபம் பண்ணிருக்கிற அப்படின்னு நீ மனசால நீ நினைச்சன்னா அதுக்கு நான் ஒரு பிராயஷ்சித்தம் சொல்றேன். அது என்ன பிராயஷ்சித்தம்? அஸ்வமேத யாகம் பண்ணு. சரி, அஸ்வமேத யாகம் தான் இதுக்கு ஒரு பிராயஷ்சித்தம். அதுவும் இல்ல, நவ் so many people have fought for you. Now the entire country belongs to you. You go, you go with your brothers. நீ உன்னுடைய சகோதரர்களோடு எல்லா ராஜ்யத்திற்கும் போ, உன்னுடைய பகைவர்களுடைய ராஜ்யத்திற்கும் போ, உனக்காக யுத்தம் பண்ணவர்களுடைய ராஜ்யத்திற்கும் போ. எங்கேயாவது அவர்களுடைய சந்ததிகள் இருப்பார்கள், அவர்களுடைய சின்ன சின்ன குழந்தைகள் புத்திரர்கள் எல்லாம் உயிரோடு இருப்பார்கள். இந்த ராஜ்யத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விடு. யார் யாருடைய ஹவ் லாஃப்டி திங்க் பாருங்க. இதே துரியோதனன் இந்த யுத்தத்துல ஜெயிச்சிருந்தா என்ன இருக்கும்? இல்லைன்னா அப்பொழுதே பாண்டவர்கள் இந்த யுத்தம் பண்ணாமல் போயிருந்தால் என்ன இருக்கும், என்ன இருக்குங்கிறதா கேள்வி. அப்படி
இப்ப வியாசரே சொல்றார், அதுக்கு பெஸ்ட் பிராயசித்தம் ஒண்ணு அஸ்வமேதம் பண்ணு. ரெண்டாவது வந்து டோன்ட் கீப் ஆல் தீஸ் கண்ட்ரிஸ் அண்டர் ஒரு கண்ட்ரோல், டோன்ட் பி கிரீடி அண்ட் டேக். நீ வந்து துரியோதனனுக்கு சேர்ந்தது உன்னுடைய சகோதரருடைய ராஜ்யம் என்னவோ, ஏன்னா 100 அவர்களே அதுல கூட ஒரு பங்கு யூத்ஸுக்கு கொடுப்பார்கள், அது கூட யூத்ஸுக்கு எல்லாம் கொடுப்பார்கள். அப்புறம் கிருஷ்ணனுடைய புத்திரர்களுக்கெல்லாம் கூட அந்த ராஜ்யங்களை எல்லாம் யுதிஷ்டிரர் கொடுப்பார். அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதனால போய் அவரவர்களுக்கு சேர்ந்தக்கூடிய ராஜ்யத்தை எல்லோருக்கும் கொடுத்து விடு அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே சரி அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கேள்வி அவர் கேட்பார். அப்படி அந்த பிராயசித்த கர்மங்களை எல்லாம் பத்தி கேட்பார். கடைசியில வந்து இப்போ ஒரு இந்த ராஜ தர்மத்தை பற்றி இவ்வளவு சொல்றீங்களே வேதவியாசர்கிட்ட கேட்பார். ராஜ தர்மங்களை எல்லாம் எனக்கு சொல்ல வேண்டும்னு அவர் கேட்கிறார். ஸ்ரோத்துமிச்சாமி பகவன் விஸ்தரேண மகாமுனே ராஜதர்மான் விஜஸ்ரேஷ்ட சாதுர்வர்ணியஸ்ய சாக்கிலான் ஆபத் சுச்சயதா நீதிஹி प्रेणतव्या द्विजोत्तम தர்மியமாலக்ஷ்ய பந்தானாம் விஜக்ஞேயம் கதம் மகீம். இதெல்லாம் வந்து தர்மபுத்திரர் வியாசரை பார்த்து கேட்கிறார். ஸ்ரோத்துமிச்சாமி பகவன் விஸ்தரேன மகாமுனே. அதனால் எல்லா ராஜ தர்மங்களையும் ஆபத் தர்மங்களையும் நான் வந்து விஸ்தாரமாக நான் கேட்பதற்காக விரும்புகின்றேன். ஆனால் அந்த தர்மங்களை எல்லாம் நீர் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு வியாசரிடத்தில் யுதிஷ்டிரர் கேட்கிறார். அப்போ உடனே வியாசர் சொல்றார், ஸ்ரோத்துமிச்சசி சேத் தர்மம் நிகிலேன நராதிப பிரேகி பீஷ்மம் மகாபாஹோ விருத்தம் குரு பிதாமகம். உனக்கு எல்லா தர்மங்களும் தெரியணும்னா என்னை விட எல்லா அவருக்கு தெரியாமல் இல்லை வியாசருக்கு, ஆனா யாருக்கு யார் சொல்லணும்னு இருக்கு. அப்படி ஒரு க்ஷத்திரியருக்கு இவர் வந்து நிவர்த்தி தர்மம் முழுக்க அவர் இருக்கக்கூடியவர். ஏன்னா ஆனா ஒரு க்ஷத்திரியனுக்கு இன்னொரு க்ஷத்திரியர் அந்த ராஜா உபதேசம் பண்றதுதான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதனால ஸ்ரோத்துமிச்சாமி தே தர்மம் நிகிலேன நராதிப பிரேகி பீஷ்மம் மகாபாவ். அதனால எல்லா தர்மத்தையும் நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ நேர போய் பீஷ்மரை கேட்டு தெரிந்து கோ. சதே வக்ஷதி தர்மஜ்ஞக சூக்ஷ்ம தர்மார்த்த தத்துவைத். அவர் வந்து உனக்கு தர்மங்களை எல்லாம் சொல்வார். அவர் தர்மத்தினுடைய எல்லா சூக்ஷ்மங்களையும் அறிந்தவர். அவருக்கு தெரியாத தர்மம் கிடையாது. தம் அப்யேகி புறா பிராணான் ச விமுஞ்சதி தர்மவித். அவர் வந்து பிராணத்தை, இந்த சரீரத்தை விடுவதற்கு முன்பாக, பிராணத்தை விடுவதற்கு முன்பாக அவரிடத்தில் போய் நீ வந்து தர்மங்களை எல்லாம் முதலில் தெரிந்து கொள் அப்படின்னு சொன்ன உடனே உடனே கிருஷ்ணர் வந்து அப்பா ஒரு ஸ்டெப் பரவாயில்ல, இப்ப இவ்வளவு நேரம் நான் சந்நியாசம் சந்நியாசம் சொல்லிட்டு இருந்தேன், அட்லீஸ்ட் இப்போ ஒரு கேள்வி கேட்ட, ராஜ தர்மங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ கேட்டுட்ட. அதனால தட் ஷோஸ் தட் யூ ஹாவ் யுவர் மைண்ட் இஸ் நவ் டிஃப்ளெக்டட் ஃப்ரம் தி தாட் ஆஃப் டேக்கிங் டு சந்நியாஸ். ஐ திங்க் ப்ராபபிளி யூ ஹாவ் டிசைடட் டு ரூல் தி கண்ட்ரி. தேர்ஃபோர் லிசன் டு வேதவியாசர். நான் சொல்றதை கூட கேட்க வேண்டாம். நமக்கெல்லாம் நம்மளுடைய குலத்திற்கே மூத்தவராக இருக்கக்கூடியவர் ரிஷி. வியாசர் சொல்றதை கேளு, அப்புறம் நான் சொல்றதையும் கேள். உன்னுடைய நண்பனாக இருந்தாலும் கூட யூ லிசன் டு மீ. தென் திரௌபதிக்கு எதிர்ப்பு இவ்வளவு நாட்கள் உங்களுக்காக திரௌபதி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாள், எவ்வளவு அவமானங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறாள். அந்த திரௌபதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை, ராஜ்யத்தை, சௌரியமான வாழ்க்கையை அமைத்து கொடுங்கள். பிளஸ் யூ ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் தி கண்ட்ரி. லோகக்ஷேமம்னு ஒன்று இருக்கிறது. அதனால இந்த லோகக்ஷேமத்தையும் செய்யணும். அதனால திருதராஷ்டிரனை அரவணைத்து கொண்டு, திருதராஷ்டிரனை கூட்டிக் கொண்டு நீ வந்து இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும். ராஜாவாக நீ பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அப்புறம் அஸ்வமேத யாகம் எல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் ஒரு வழியா ஹி காட் கன்வின்ஸ்ட். ஸோ இட் டுக் ஃபார் அஸ் ஆல்சோ 1 hour டு கன்வின்ஸ் தர்மபுத்திரா. ஸோ ஒரு மணி நேரம் கன்வின்ஸ் ஆன அப்புறம் எல்லாருமாக சேர்ந்து என்ன பண்றார்கள் அப்படின்னா தே ஆல் கோ டு தி ஹஸ்தினாபுரம். ஹஸ்தினாபுரனுடைய அரண்மனையை அவர்கள் வந்து அடைகின்றார்கள். அந்த தர்மபுத்திரருடைய பட்டாபிஷேகத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.